இந்த P5ன்னு இருக்கிற ப்ரெஷர் ஃபுட் போட்டோம்னா அதுவே நமக்கு ஃபில் வச்சு கொடுத்துரும். நம்ம அப்படியே பாட்டம் பீஸையும் டாப் பீஸையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும். அது எப்படின்றது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் மிஷினில் வச்சிட போகிறேன், லைனாக வச்சிட போகிறேன். எனக்குலாம் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஃபில் தேவையில்லை, அதனால் கொஞ்சம் துணியை வந்து நான் வெளியே வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை கீழே வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்க போகிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த எண்டிங்கில் எனக்கு ஃப்ரில் வேண்டாம், அதனால் இந்த இடத்துல துணியை கொஞ்சம் பிடிச்சி அப்படியே தைச்சிட்டு இழுத்துருவேன். இழுத்துட்டேன்னா எனக்கு ஃப்ரில் வராது. பாருங்கள், ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் எனக்கு ஃப்ரில் இல்லை, அதுக்கு நடுவில் மட்டும் ஃப்ரில் இருக்குது. இப்போ பாருங்கள், 2 துணியை அப்படியே சேர்த்து தைச்சிடலாம். தைச்சிட்டோன்னா எனக்கு ஃப்ராக் மாதிரி ரெடி ஆகிடும். இன்னும் இதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள், இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 துணியும் சேர்த்து ஒன்றா தைச்சி முடிச்சாச்சு. தைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மேல் பகுதி கீழ் பகுதி அப்படியே அட்டாச் பண்ணியாச்சு. நமக்கு இந்த வேலையை வந்து இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கும்.